சைவானுஷ்டானத்தை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த சைவானுஷ்டானத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது என்னென்னா மந்திரம். இந்த மந்திரங்கிறது என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக சைவம் சார்ந்து மந்திரம்னா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, ஆகமங்கிறது வடமொழி செய்யுள் வடிவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூல். அது கோயில்களில் நடைபெறக்கூடிய பூசனை முறைகளை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு செயலாக்க நெறி நூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை சிவபெருமானே சொல்லியிருக்கிறதா ஆகமங்கள் சொல்கிறது. அந்த ஆகமங்களில் மந்திராவதார விதிப்படலம் அப்படின்னு அந்த ஆகமங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ சாமிக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் புஷ்பம் எந்த நேரத்தில் எந்த புஷ்பத்தை என்னென்ன மாதிரி அமைப்புகள் நிறைய இருக்குது. அதில் மந்திரம்னு எல்லா ஆகமத்துலேயுமே இருக்குது. எல்லா ஆகமும் 28 ஆகமம் இருக்குது. அந்த 28 ஆகமத்துலேயும் இந்த மந்திராவதார விதிப்படலம்னு ஒன்று இருக்கும். அதில் சிவபெருமானாலே மந்திரம் என்கின்ற தலைப்பின் கீழே சொல்லப்பட்டவை அனைத்தும் மந்திரமாக சைவத்தினாலே கருதப்படுகிறது. அதுதான் மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த மந்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக ஒரு லட்சணம் என்னென்னா, முன்னாடி ஒரு பிரணவம் சேர்த்துருப்பார். ஓம்காரம் இல்லாத மந்திரம் இருக்காது. பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த மந்திரத்தினுடைய கடைசியில் கோட்டின்னு சொல்லுவோம். சப்த கோட்டி மகாமந்திரம். 7 கோடி இல்லை, கோடினா கடைசின்னு அர்த்தம். கோட்டி என்பது 7. நமஹா ஸ்வாஹா வௌஷட்டு வஷட்டு ஹும்பட்டு பட்டு அப்படின்னு சொல்லி 7 அந்தங்கள் சொல்கிறார். இந்த 7 அந்தங்களை முடிவாக பெற்றிருப்பதுமாகிற யாதொரு சொல்லானது இருக்கிறதோ, அது ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதோ, அது சிவபெருமானாலே அங்கீகரிக்கப்பட்டு சொல்லப்பட்டதாக இருக்கிறதோ, அந்த சொற்களை மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடையாளம் என்ன? முன்னாடி ஓம் இருக்கும், பின்னாடி நமஹா ஸ்வாஹா சொதா வௌஷட்டு வஷட்டு ஹும்பட்டு அப்படின்னு எதையாவது ஒன்றில் முடிஞ்சிருக்கும் அந்த சொல். இது மந்திரத்தினுடைய அடையாளம். சரி, இந்த மந்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது உலகியல்ல நம்ம மந்திரம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த மாயாஜாலம்லாம் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி செய்து காட்டுவது அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ. திடீர்னு இப்படி கையை அப்படி திறந்து காமிப்பா, அதுலேருந்து ஒரு மலர் எடுப்பா, ஒரு பொட்டிக்குள்ளே வச்சு அடைப்பா, இன்னொரு பொட்டி வழியாக ஏந்திருக்க வைப்பா. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு என்னையா மாயாஜாலமாக மந்திரமா அப்படின்னு கேட்குறமோ இல்லையோ. அப்படிங்கிறத சொல்கிற பொழுது மந்திரம் அப்படிங்கிறது என்னென்னா, இல்லாமையை குறித்த ஒரு விளக்கமா அப்படின்னு உலகியல்ல மந்திரம்னு சொல்கிறோம். ஆனால் இன்னொரு மந்திரம் இருக்குது. மந்திரம்னா ஆலோசனைன்னு அர்த்தம். மந்திரபுரீஸ்வரர்னு பட்டுக்கோட்டை பக்கத்தில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை பக்கத்தில் முத்துப்பேட்டைன்னு இருக்குது. அந்த முத்துப்பேட்டை பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த சாமி பேர் மந்திரபுரீஸ்வரர்னு பேர். மந்திரம்னா ஆலோசனைன்னு அர்த்தம். ராமர் ஸ்ரீலங்கைக்கு போகணும் அப்படின்னு அமைக்கிற போது ஒரு பெரும்படையை திரட்டின்னு போகிறார். அப்போ எந்த பாகமாக போனால் சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு மந்திரி கூட சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணுறான். அப்படி அந்த ஆலோசனை நடந்த இடம் மந்திரபுரீஸ்வரர் ஆலயமாக முத்துப்பேட்டை பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். கோவிலூர்னு அங்கே இருக்குது ஒரு ஊர். அதுக்கு அந்த சாமிக்கு பேர் மந்திரம்னு சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறேன்னா, மந்திரம்னா ஆலோசனை, அதுக்காக சொல்ல வரேன். அதே மாதிரி மந்திரம் என்று சொன்னால் மனதை காப்பது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு கருத்து. மனதை செம்மையுறச் செய்வது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னா என்ன தோணா, மனதை செம்மையுறச் செய்வதற்காக சொல்லப்படுவது மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மந்திரம்னா என்ன அப்படின்னா, தேவதைகளின் அழைப்பொலி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு உலகியலில் சொல்கிறோம் பாருங்க. உலகியலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் செல் நம்பர் வச்சுருக்கோம். அந்த நம்பரை அடித்தா அவள் கரெக்டாக எடுத்து பேசுகிறா. பேசுகிறதும் பேசாததும் அவளுடைய விருப்பம். ஆனால் அந்த நம்பர் அப்படின்னு அவளுக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. விருப்பப்பட்டால் கொடுக்க போகிறோம், இல்லைன்னா கொடுக்க போகிறதில்ல. ஆனால் அந்த மாதிரி இறைவனுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அழைப்பு சாதனமாக அழைப்பொலி, ஆஹ்வானம்னு சொல்லுவார். ஆகமத்தில் சொல்லும்போது ஆஹ்வானம்னு சொல்லுவார். ஆஹ்வானம்னு அழைக்கிறது. அப்போ மந்திரம் கூறி இறைவனை அழைப்பார்கள் அப்படின்னு சொன்னால், மந்திரத்தை இறைவனின் அழைப்பொலி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மந்திரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு சமயமும் தனக்கான மந்திரத்தை இந்து சமயம் சார்ந்து தனித்தனியாக சொல்லி நிறைய விசேஷமாக சொல்லியிருக்கு.
இப்போ வைணவத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டாட்சரம்னு சொல்கிறா, நம்ம சைவத்தில் பஞ்சாட்சரம்னு சொல்லுவோம், சாக்தத்தில் சோடசாட்சரி அப்படின்னு சொல்கிறா. அது மாதிரி மந்திரங்கள் ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு சிறப்பான மந்திரங்களை குறிப்பிட்டிருக்கிறது. அந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடுகளை செய்வோம். அப்போ மந்திரங்கிறது ஒரு வழிபாட்டு சாதனமாக கருத வேண்டியது அப்படின்னு. இதெல்லாம் சரிதான். நம்ம சைவானுஷ்டானம் படிச்சுட்டு இருக்கோம். அந்த சைவானுஷ்டானத்தில் எதுக்கு மந்திரம்னு பேர்? அந்த மந்திரத்தை சொல்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், என்ன ஒரு தன்மை நமக்கு பிரயோஜனமாக வரும் அப்படின்னு நம்ம கேட்டால், பஞ்சாட்சரம் அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரம் அதுதான் சைவர்களுடைய ஒரு மிகச்சிறந்த சின்னமாக கருதப்படுகிற ஒன்று. ஒவ்வொரு சைவர்களும் பஞ்சாட்சரத்தை அறிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கா. அந்த சாஸ்திரம் எந்த எழுத்து மந்திரத்தை சொல்கிறது அப்படின்னா 5 எழுத்து மந்திரங்களே ஆகமங்கள் பரிந்துரை செய்திருக்கிறது. பஞ்சாட்சர மந்திரம்னு பேர். அப்போ 5 எழுத்தில் இருக்குது அந்த மந்திரம் அப்படிங்கிறத மாத்திரம் தான் சொல்ல, மந்திரத்தை சொல்ல. இந்த மந்திரத்தை முறையாக எடுத்துக்கொள்ளுகிற முறைக்கு தான் தீட்சைன்னு பேர். அப்போ இந்த மந்திரம் சொல்லக்கூடிய அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வது. அப்போ இந்த தீட்சைங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மலாம் நினச்சிக்கிறோம் ஏதோ காதில் ஒரு மந்திரத்தை வாங்கிக்கிறோம், இல்லை ஒரு புஸ்தகத்தில் போட்டிருக்கா அந்த மந்திரத்தை படித்தேன் நாமளே சொல்கிறோம் அப்படிலாம் கிடையாது. மந்திரங்கிறது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு வழக்குலேருந்து இன்னொரு வழக்கை ஏற்றுற மாதிரி எடுத்துக்கணும். ஒரு வழக்குலேருந்து இன்னொரு வழக்கை ஏற்றுக்கணும். 100 விளக்கு ஏற்றலாம் நீங்கள், ஆனால் அந்த மூல விளக்கு கிடவே கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உபாசன தேவதை, அந்த தேவதையினுடைய அனுகிரகம், அதுகிட்ட உத்தரவு வாங்கி அது ஒரு சில அடையாளத்தில் பேசும்னு சொல்கிறா. அந்த மாதிரி உத்தரவு வாங்கி அந்த மந்திரத்தை வேற ஒருத்தருக்கு கொடுக்கறது. அப்போ ஒரு விளக்கேற்றுற மாதிரி ஒருத்தர்கிட்ட இருக்கிற சாமியே இன்னொருத்தட்டு போகும் மந்திரம் வாங்கினா. அப்போ மந்திரங்கள்ங்கிறது தேவதை கூட சம்மந்தப்பட்டது. இதில் இப்போ நம்ம சைவம் சொல்லுகிற மந்திரம்ங்கிறது சிவனோட தொடர்புடைய, சிவனோடு சம்பந்தமாவது சைவம்னு சொல்லியிருக்கா. அப்போ சிவன் அருளை பெற்று தருகின்ற ஒரு சாதனமாக இந்த மந்திரமானது இருக்கிறது. இந்த மந்திரங்களை வகைப்படுத்தியிருக்கா. காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், வேத மந்திரம், ஆகம மந்திரம், நிறையா இருக்குது மந்திரங்களுடைய வகைகள். சித்தர் மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மாதிரி மந்திரங்கள் நிறையா இருக்குது. நாம் இப்போ சிந்திக்க போகிற மந்திரம், சைவானுஷ்டானத்தை பொறுத்தவரை நாம் சிந்திக்கிற மந்திரம் எது அப்படின்னா பஞ்சாட்சர மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த மந்திரம்னு சொன்ன உடனேயே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புத நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, ஒரு செவிவழி செய்தி. அதாவது மந்திரம் என்பது எதனோட தன்மையில் நாம் எப்படி உணர்த்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது பலனை கொடுக்கும். அது ஒரு உதாரணம் பாருங்கள். ஒரு பாரம்பரிய முறையில் மந்திரத்தை கற்றுட்டே வந்திருக்காங்க. அவங்க ஒரே தேவதையினுடைய மந்திரத்தை உபதேசம் பண்ணிகிட்டே வரும். இந்த மந்திரத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுகிரகம். மந்திரம் ஒரு கருவி மாதிரி கிடையாது. இப்போ ஒரு கருவி ஒரு குறிப்பிட்ட முறைகளை கொண்டு நாம் இயக்கினால் அதை அப்படியே அந்த கருவியை நாம் பயன்படுத்திக்கலாம். யார் இயக்கினாலும் அந்த கருவி இயங்கும். ஆனால் மந்திரம் அப்படி இல்லை. தேவதையினுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கோ, தேவதையினுடைய கருணை நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சார்ந்து அது அமையும். நாம தேவதை மேலே வச்சிருக்கிற அன்பு, அது மாதிரி தேவதைக்கு இருக்கக்கூடிய கருணை, இது சார்ந்து தான் இந்த மந்திரமானது அமையும். இந்த மந்திரத்தில் ஏற்றம் இறக்கம் இருந்ததுன்னா, அந்த நம்பிக்கையில் ஏற்றம் இறக்கம் இருந்ததுன்னா, அந்த மந்திரத்தினுடைய பலனானது குறையும். ஒரு உதாரணம் பாருங்கள். ஒரு பாடசாலை வாத்தியார் இருந்திருக்கார். இந்த மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடசாலை வாத்தியார். அவர் ஒரு நாளைக்கு குருவனுடைய திருநாமமானது மிகச்சிறந்த மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சிஷ்ய பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கார். அதை சீடர்கள் சிறு வயது கர்ப்பத்தை சேர்த்து 5வது வயசில் பூணல் போடலான்னு சொல்லியிருக்கா. அந்த மாதிரி ஒரு சின்ன வயசு பச்சிலம் குழந்தை
அந்த குழந்தை வந்து அதை கேட்டுருக்கு. முதல் வருஷம் படிக்கிறவன், 2வது வருஷம் படிக்கிறவன், 3வது வருஷம் படிக்கிறவெல்லாம் இருக்கா. அதனால் சிறு வயது குழந்தைகள், கல்மிஷம் இல்லாமல் இருக்குது. பழைய காலம். அந்த நல்லா யோசித்து பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு குருநாதர் சொல்கிறார், குருவினுடைய நாமமே வந்து மிகச்சிறந்த ஒரு மந்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த குழந்தை இப்போ பெரியவாள்கிட்ட கேட்டோம்னா நம்ம யோசிப்போம், அது வந்து அவளுடைய பேர் வந்து மந்திரமாக ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். அது உண்மையாக பொய்யா சந்தேகப்படுவோம், அதை சோதித்து பார்ப்போம். ஆனால் இந்த குழந்தைகள் மனசுங்கிறது எவ்வளோ சுத்தம் பாருங்க. அவர் சொன்ன உடனே இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு. இது இப்படி இருக்க அந்த ஆசிரமத்துக்கு ஒரு அம்மா வந்து, அந்த காலம் நான் சொல்கிறது ஒரு 300 வருஷம்னு வச்சுங்களேன். அந்த காலத்தில் 6 தாண்டி ஒரு அம்மா வருமா. அந்த ஆற்றங்கரையில் தான் இந்த ஆசிரமங்களை பெரும்பாலும் அமைச்சிருப்பா, பாடம் சொல்லி கொடுக்குற பாடசாலையெல்லாம். அது மாதிரி ஒரு அம்மா வந்து தயிர் எடுத்துன்னு வந்து கொடுக்குமா. அது வந்து 6 தாண்டி வரும் அந்த அம்மா. அந்த அம்மா ஒரு நாளைக்கு லேட்டாக வந்திருக்கு. அப்போ இந்த சிஷ்ய பிள்ளைகள்லாம் கேட்டிருக்கா, வந்து ஏன் நீங்கள் லேட்டாக வரீங்க அப்படின்னு, குருநாதர் பூஜைக்கெலாம் லேட்டாக இருக்குது அப்படின்னோடனே உடனே அந்த அம்மா சொல்லியிருக்கு, இந்த வெள்ளம் ஜாஸ்தியாக போச்சு, அதனால் பரிசலும் இல்லை, நான் இங்கேருந்து இங்கே வரத்துக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. அதுக்கு இந்த சின்ன பையன் என்ன சொல்கிறான், நான் ஒரு மந்திரம் பண்ணுறேன், நீங்கள் தண்ணி மேலே நடந்து போங்கோ அப்படின்னு சொன்னான். உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். சரி சொல்லுங்கள் தம்பி, நம்ம அது மாதிரியே செய்வோம். அந்த அம்மா அந்த சிறுவன் சொல்கிறத கேட்டுட்டு ஒரு ஓலைச்சுவடி, அந்த ஓலைச்சுவடியில் ஏதோ எழுத்து, இதை நீங்கள் வந்து முடிச்சு வச்சுங்கோ, உங்கள் இடுப்பில் கட்டின்னு நீங்கள் போங்க, தண்ணி மேலே நீங்கள் நடந்து போயிடலாம், இது மிகப்பெரிய மந்திரம் அப்படின்னா. அந்த அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஏன்னா இந்த குழந்தையெல்லாம் வந்து பார்த்தவன குழந்தையிலையும் போய் சொல்லும். அப்போது ஒரு ஒரு பாடசாலை, ஒரு சாமியோட அனுக்கிரகம் நினச்சிட்டு அந்த குழந்தை என்ன பண்ண, அந்த அம்மா தயிர்காரம்மா கடகடன்னு போனால் அந்த தண்ணி மேலேயே நடந்தால் அண்ணண்ட போயிட்டா. அவளுக்கு அது சாத்தியம் நடந்தது. ஒரு நாளைக்கு இதை குருநாதர் இப்போல்லாம் கரெக்டாக வந்துடுறா அப்படின்னு, இப்போ ரொம்ப சரியாக வந்துடுற போல இருக்கு அப்படின்னு குருநாதர் எதேச்சியாக கேட்க, அப்போ அந்த அம்மா சொல்கிறா, எல்லாம் உங்கள் திருநாம மகிமை சுவாமி அப்படின்னு. நான் தண்ணி மேலே நடந்து வரது. என்னது தண்ணி மேலே நடந்து வரியா? அவருக்கு தூக்கி வாரி போட்டுது. தண்ணி உங்களுடைய நாமம், அது உங்களுடைய பேரை சொல்லி சுவாமி என்ன அவன் ஆச்சரியம், எங்கே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னார். அந்த ஆத்தாங்கரைக்கு வந்தார். அந்த அம்மா தண்ணி மேலே நடந்து போயிட்டே இருக்கு. இவர் நம்ம திருநாமத்துக்கு இவ்வளோ மதிப்பா அப்படின்னு இப்படி காலை வச்சார், உள்ளே வந்துட்டார். ஏன் இதை சொல்லுகிறேன், இப்போ நம்ம தப்பாக புரிஞ்சுக்கூட, குருநாதர் தப்பாக புரிஞ்சுக்கூட. ஒரு மந்திரத்துக்கு வலு எப்படி அப்படின்னு கேட்டால் அதனுடைய நம்பிக்கை, அதன் மீது நாம் கொள்ளுகிற விசுவாசம், அதுதான் வந்து நமக்கு வந்து மிக பூரணமான பலனை தரும். ஏன்னா தேவதைக்கு அதுதான் தேவை. ஒரு மந்திரம் சாமானியமாக தப்பு இல்லாமல் சொல்லணும்னா ஒரு ஐசியில் போட்டு ஓம் நமச்சிவாயன்னு சுற்றி வரும், அது கரெக்டாக சொல்லும். அதனால் அந்த கருவிக்கு சுவாமி மோட்சம் கொடுக்கறதில்ல. அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நாம் உள்ளார்ந்த அந்த விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கின்னு அப்படி ரொம்ப ஒரு அழைப்பு குரலோடு அன்பு குரலோடு நாம் அழைப்போமே ஆயின் அந்த நம்பிக்கைக்கு இறைவன் அந்த மந்திரத்தின் வழியாக நமக்கு ஒரு பூரணமான பலனை பெற்று தருவான். அந்த அம்மா எப்படி தண்ணி மேலே நடந்து போக சாத்தியம், நடக்கும். அப்பர் வருமான் சுந்தரர் இவெல்லாம் பஞ்சாட்சர ஜபம் பண்ணினேன், அதனால தான் அந்த பாடல்கள் வழியாக மிகச்சிறப்பான விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்கா, எலும்பை பொண்ணாக்கியிருக்கா. அந்த மாதிரி அற்புதங்களை எல்லாம் இந்த மந்திரத்தினாலே சாதித்திருக்கிறார்கள். அந்த மந்திரத்தை நாம் வாழ்க்கையில் அனுபவிக்க முயற்சி செய்ய வேண்டும். இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.